இருக்கிறார்கள். அதை அறிந்த அதிகாரி அவரிடம் போய் எப்படி இந்த மண்ணை அள்ளுகிறீர்கள், என்ன அனுமதி பெற்றிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி அவர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய வீட்டுக்கே சென்று அவரை அச்சுறுத்தி மிரட்டி அவரை படுகாயமடைய செய்திருக்கிறார். மல்லசமுத்திரம் அருகே உள்ள பாலமேடு கிராம நிர்வாக அலுவலரை ஒரு தனிநபர் தனபால் என்பவருடைய நிலத்திலே மண்ணை அவர்கள் எந்த அனுமதியின்றி அள்ளி கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக மண்ணை அள்ளி சென்றிருக்கிறார்கள். அதை அறிந்த அதிகாரி அவரிடம் போய் எப்படி இந்த மண்ணை அள்ளுகிறீர்கள், என்ன அனுமதி பெற்றிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி அவர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய வீட்டுக்கே சென்று அவரை அச்சுறுத்தி மிரட்டி அவரை படுகாயமடைய செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. சரி, ஏதோ குற்றவாளிகள் தவறு இழைக்கிறார்கள், எல்லாரையும் கண்காணித்துக் கொண்டிருக்க முடியாது, தவறு நடந்துவிட்டது. அதன் பிறகு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? தமிழ்நாடு அரசு காவல்துறை புதுசாக எஸ்பிஎம்மாக புதுசாக பதவியேற்றிருக்காங்க. அவங்க பதவியேற்று ஒரு மாதம் கூட ஆகல. ஒரு அரசு அதிகாரியை ஒரு கிராம நிர்வாக அதிகாரியை ஊடு பூத்து தாக்குற அளவுக்கு எப்படி அவருக்கு துணிச்சல் வருது? அப்ப ஆளுங்கட்சியுடைய பின்னணி இல்லாமல் இதை செய்ய முடியுமா? அவருக்கு எப்படி அந்த துணிச்சல் வரும்? முத்துக்குமார் இந்த தாக்குதலில் முக்கியமான நபர்கள் முத்துக்குமார், கிருபாகரன், இவங்க 2 பேர் தான் முக்கியமான குற்றவாளிகள். அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளருக்கு உறவினர் என்று ஒரு தகவல் வருகிறது. அவருடைய பெயர் எஃப்ஐஆரில் இடம்பெறவில்லை. அந்த அம்மா வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. வாக்குமூலத்தில் யாரெல்லாம் குற்றவாளின்னு சொல்றாங்களோ அவங்களெல்லாம் கைது செய்ய வேண்டுமா இல்லையா, நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆர்ல கூட அவர் பேர் பதிவு பண்றதுக்கு தயாரா இல்லை இந்த காவல்துறை. எப்படி நீங்க ஒரு அரசு அதிகாரியை பாதுகாக்க முடியல. சரி, அடிச்சுட்டான், தாக்குதல் நடத்திட்டான், அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் நடத்த குற்றவாளிகளை கூட உனக்கு கைது செய்வதற்கு என்ன தடை? யார் தடை விதிக்கிறார்? ஆளுங்கட்சிக்காரர்களுடைய மாவட்ட செயலர் உறவினர் என்பது காரணத்துக்காகவா? நேரம் ஒரு தலித்து யாரோ ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தா ராணுவம் பாரு மூடு பூந்து எல்லாத்தையும் ஆயா அப்பா எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துட்டு போறிய, அவ்வளவு பெரிய குற்றம் தமிழ்நாடு அளவில் செய்தியா இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. சரி, ஏதோ குற்றவாளிகள் தவறு இழைக்கிறார்கள், எல்லாரையும் கண்காணித்துக் கொண்டிருக்க முடியாது, தவறு நடந்துவிட்டது. அதன் பிறகு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? தமிழ்நாடு அரசு காவல்துறை புதுசாக எஸ்பிஎம்மாக புதுசாக பதவியேற்றிருக்காங்க. அவங்க பதவியேற்று ஒரு மாதம் கூட ஆகல. ஒரு அரசு அதிகாரியை ஒரு கிராம நிர்வாக அதிகாரியை ஊடு பூத்து தாக்குற அளவுக்கு எப்படி அவருக்கு துணிச்சல் வருது? அப்ப ஆளுங்கட்சியுடைய பின்னணி இல்லாமல் இதை செய்ய முடியுமா? அவருக்கு எப்படி அந்த துணிச்சல் வரும்? முத்துக்குமார் இந்த தாக்குதலில் முக்கியமான நபர்கள் முத்துக்குமார், கிருபாகரன், இவங்க 2 பேர் தான் முக்கியமான குற்றவாளிகள். அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளருக்கு உறவினர் என்று ஒரு தகவல் வருகிறது. அவருடைய பெயர் எஃப்ஐஆரில் இடம்பெறவில்லை. அந்த அம்மா வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. வாக்குமூலத்தில் யாரெல்லாம் குற்றவாளின்னு சொல்றாங்களோ அவங்களெல்லாம் கைது செய்ய வேண்டுமா இல்லையா, நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆர்ல கூட அவர் பேர் பதிவு பண்றதுக்கு தயாரா இல்லை இந்த காவல்துறை. எப்படி நீங்க ஒரு அரசு அதிகாரியை பாதுகாக்க முடியல. சரி, அடிச்சுட்டான், தாக்குதல் நடத்திட்டான், அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் நடத்த குற்றவாளிகளை கூட உனக்கு கைது செய்வதற்கு என்ன தடை? யார் தடை விதிக்கிறார்? ஆளுங்கட்சிக்காரர்களுடைய மாவட்ட செயலர் உறவினர் என்பது காரணத்துக்காகவா? நேரம் ஒரு தலித்து யாரோ ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தா ராணுவம் பாரு மூடு பூந்து எல்லாத்தையும் ஆயா அப்பா எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துட்டு போறிய, அவ்வளவு பெரிய குற்றம் தமிழ்நாடு அளவில் செய்தியா இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. சரி, ஏதோ குற்றவாளிகள் தவறு இழைக்கிறார்கள், எல்லாரையும் கண்காணித்துக் கொண்டிருக்க முடியாது, தவறு நடந்துவிட்டது. அதன் பிறகு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? தமிழ்நாடு அரசு காவல்துறை புதுசாக எஸ்பிஎம்மாக புதுசாக பதவியேற்றிருக்காங்க. அவங்க பதவியேற்று ஒரு மாதம் கூட ஆகல. ஒரு அரசு அதிகாரியை ஒரு கிராம நிர்வாக அதிகாரியை ஊடு பூத்து
தாக்குற அளவுக்கு எப்படி அவருக்கு துணிச்சல் வருது? அப்ப ஆளுங்கட்சியுடைய பின்னணி இல்லாமல் இதை செய்ய முடியுமா? அவருக்கு எப்படி அந்த துணிச்சல் வரும்? முத்துக்குமார் இந்த தாக்குதலில் முக்கியமான நபர்கள் முத்துக்குமார், கிருபாகரன், இவங்க 2 பேர் தான் முக்கியமான குற்றவாளிகள். அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளருக்கு உறவினர் என்று ஒரு தகவல் வருகிறது. அவருடைய பெயர் எஃப்ஐஆரில் இடம்பெறவில்லை. அந்த அம்மா வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. வாக்குமூலத்தில் யாரெல்லாம் குற்றவாளின்னு சொல்றாங்களோ அவங்களெல்லாம் கைது செய்ய வேண்டுமா இல்லையா, நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆர்ல கூட அவர் பேர் பதிவு பண்றதுக்கு தயாரா இல்லை இந்த காவல்துறை. எப்படி நீங்க ஒரு அரசு அதிகாரியை பாதுகாக்க முடியல, சரி அடிச்சுட்டான், தாக்குதல் நடத்திட்டான், அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் நடத்த குற்றவாளிகளை கூட உனக்கு கைது செய்வதற்கு என்ன தடை? யார் தடை விதிக்கிறான்? ஆளுங்கட்சிக்காரனுடைய மாவட்ட செயலர் உறவினர் என்ற காரணத்துக்காகவா? நேரம் ஒரு தலித்து யாரோ ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தா ராணுவம் பாரு மூடு பூந்து எல்லாத்தையும் அவன் ஆயா அப்பா எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துட்டு போறிய, அவ்வளவு பெரிய குற்றம் தமிழ்நாடு அளவில் செய்தி அளிக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. சரி, ஏதோ குற்றவாளிகள் தவறு இழைக்கிறார்கள், எல்லாரையும் கண்காணித்துக் கொண்டிருக்க முடியாது, தவறு நடந்துவிட்டது. அதன் பிறகு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? தமிழ்நாடு அரசு காவல்துறை புதுசா எஸ்பிஎம் புதுசா பதவியேற்றிருக்காங்க. அவங்க பதவியேற்று ஒரு மாசம் கூட ஆகல. ஒரு அரசு அதிகாரியை ஒரு கிராம நிர்வாக அதிகாரியை ஊடு பூத்து தாக்குற அளவுக்கு எப்படி அவருக்கு துணிச்சல் வருது? அப்ப ஆளுங்கட்சியுடைய பின்னணி இல்லாமல் இதை செய்ய முடியுமா? அவருக்கு எப்படி அந்த துணிச்சல் வரும்? முத்துக்குமார் இந்த தாக்குதலில் முக்கியமான நபர்கள் முத்துக்குமார், கிருபாகரன், இவங்க 2 பேர் தான் முக்கியமான குற்றவாளிகள். அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளருக்கு உறவினர் என்று ஒரு தகவல் வருகிறது. அவருடைய பெயர் எஃப்ஐஆரில் இடம்பெறவில்லை. அந்த அம்மா வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. வாக்குமூலத்தில் யாரெல்லாம் குற்றவாளின்னு சொல்றாங்களோ அவங்களெல்லாம் கைது செய்ய வேண்டுமா இல்லையா, நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆர்ல கூட அவர் பேர் பதிவு பண்றதுக்கு தயாரா இல்லை இந்த காவல்துறை. எப்படி நீங்க ஒரு அரசு அதிகாரியை பாதுகாக்க முடியல, சரி அடிச்சுட்டான், தாக்குதல் நடத்திட்டான், அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் நடத்த குற்றவாளிகளை கூட உனக்கு கைது செய்வதற்கு என்ன தடை? யார் தடை விதிக்கிறான்? ஆளுங்கட்சிக்காரனுடைய மாவட்ட செயலர் உறவினர் என்ற காரணத்துக்காகவா? நேரம் ஒரு தலித்து யாரோ ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தா ராணுவம் பாரு மூடு பூந்து எல்லாத்தையும் அவன் ஆயா அப்பா எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துட்டு போறிய, அவ்வளவு பெரிய குற்றம் தமிழ்நாடு அளவில் செய்தி